everybody, hi, welcome to Vedantu and now உங்க Shravanee ma'am. So எல்லாருக்குமே வந்து ஆடியோ வீடியோ வந்து கிளியர் அப்படின்னா சாட்ல வந்து எஸ் அப்படின்னு போடுங்க. ஸோ இன்னைக்கு இந்த பர்டிகுலர் கிளாஸ்ல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா சாப்டர் 3 உடைய புக் பேக் இருக்கு இல்லையா, அதை வந்து we are going to completely revise today. சரியா? சோ இந்த கிளாஸ் அட்டெண்ட் பண்ற எல்லாருமே மறக்காம லைக் பட்டனை ஸ்மாஷ் பண்ணிடுங்க and make sure you attend the whole live and then or நீங்க ரெக்கார்டிங்ல பாக்குறீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டா பார்த்து இன்னைக்கே சாப்டர் 3 உடைய புக் பேக்கை என் கூட சேர்ந்து கம்ப்ளீட் பண்ணணும் அப்படிங்கறத ஒரு சபதம் மாதிரி எடுத்துக்கோங்க. ஓகே, சோ எல்லாருமே ரெடியா? டக்கு டக்குன்னு அட்டெண்டன்ஸை வந்து கமெண்ட் செக்ஷன்ல போட்டுருங்க. ஓகே, டக்கு டக்குன்னு அட்டெண்டன்ஸை கமெண்ட் செக்ஷன்ல போட்டுருங்க. ஓகே, சோ ஒரு சில ஹாப்பி கங்க்ராச்சுலேஷன்ஸ் எல்லாத்தையும் சொல்லிட்டு நான் வந்து கிளாஸ் ஆரம்பிக்கிறேன். சோ இந்த வாட்டி நீட்ல பாத்தீங்கன்னா நம்ம வேதாந்துல ஆல் இண்டியா ரேங்க் 10 கொடுத்திருக்கோம், சூப்பர் டூப்பர் ரிசல்ட்ஸ் கொடுத்திருக்கோம். அண்ட் ஜேஇலயும் பாத்தீங்கன்னா ஜேஇ மெயின்ஸா இருக்கட்டும், ஜேஇ அட்வான்ஸா இருக்கட்டும், நம்ம வந்து ஆல் இண்டியா ரேங்க் 18, 20, 25 எல்லாமே வந்து கொடுத்திருக்கோம். அது மட்டும் இல்லாம வேர்ல்டு லெவல்ல நடக்கக்கூடிய இந்த ஒலிம்பியாட், பிசிக்ஸ் ஒலிம்பியாட்ல we have won கோல்டு அடிச்சிருக்கோம். இது இந்தியாவுக்கும் ஒரு பெருமை, வேதாந்துக்கும் ஒரு பெருமை. சோ இந்த பசங்க எல்லாமே நம்ம வேதாந்துல வந்து படிச்சாங்க. சோ நீங்களும் வந்து நீட்டுக்கோ ஜேஇக்கோ எல்லாம் படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு 90% வரைக்கும் ஸ்காலர்ஷிப்ஸ் இருக்கு. அதுக்கு வந்து ஒரு ஃபார்ம் வந்து இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம், புக் விசிட் அப்படின்னு சொல்லிட்டு. சோ நீங்க போயிட்டு அந்த ஃபார்மை ஃபில் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அதை பத்தின டீடைல்ஸ் எல்லாமே கால் பண்ணி சொல்லுவாங்க. இதெல்லாம் தான் வேதாந்து உடைய லேர்னிங் சென்டர்ஸ் இருக்கிற ஒரு இடம். ஓகே, சூப்பர். சோ இப்ப நம்ம வந்து ஐ எம் கோயிங் டு டீச் யூ ஆல் த புக் பேக் கொஸ்டின்ஸ். ஓகே, சோ குயிக்கா ஸ்டார்ட் பண்ணலாம். நல்லா புரிஞ்சு படிங்க. இந்த கிளாஸ் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தான். இன்னொரு கிளாஸ்ல நான் தமிழ் மீடியம்க்கு தனியா வந்து லைவ் வரேன். ஓகே, எஸ். So what is inert pair effect? Okay, inert pair effect அப்படின்னா என்ன? heavier post transition metals இல்ல, ஓகே, ஹெவியா இருக்கக்கூடிய டிரான்சிஷனுக்கு அடுத்து இருக்கக்கூடிய போஸ்ட் டிரான்சிஷன் மெட்டல்ஸ்ல இந்த அவுட்டர் s எலக்ட்ரான்ஸ் இருக்கு இல்லையா, ns ஆர்பிட்டால். ஓகே, சோ 5s 4s 3s இந்த அவுட்டர் s ஆர்பிட்டால் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா have tendency to remain inert. அவங்க வந்து யாரு கூடயுமே ரியாக்டே பண்ணாம இருப்பாங்க. அதான் வந்து என்னது, inert. ஓகே, யாரு கூடயுமே ரியாக்டே பண்ணாம இருக்கிறதுக்கு பேர் தான் inert. இனர்ட்டா வந்து இருப்பாங்க. and show reluctant to take part in bonding. reluctanceனா ஒரு தயக்கம், ஓகே, ஒரு unwillingness. Okay, so it shows reluctance to take part in bonding. வேற ஏதாவது ஒரு எலிமெண்ட் கூட bonding மேக் பண்றதுக்கு ஒரு தயக்கம் காட்டுமா. ns எலக்ட்ரான் எப்படி தெரியுமா இருக்கும், s ஆர்பிட்டால்ல 2 எலக்ட்ரான் இருக்கும் இல்லையா, அந்த 2 எலக்ட்ரான் நான் பாண்டிங் எல்லாம் பண்ண மாட்டேன், நான் ரியாக்ஷன்ல பார்ட்டிசிபேட் எல்லாம் பண்ண மாட்டேன், நான் எலக்ட்ரானை தரவும் மாட்டேன், நான் எலக்ட்ரானை வாங்கிக்கவும் மாட்டேன் அப்படின்னு இனர்ட்டா இருக்கும். எது கூடயும் ரியாக்ட் பண்ணாம இருக்கும். அதுக்கு பேர் தான் inert pair effect. ஓகே, which is known as inert pair effect. இது குரூப் 14, 15, 16ல எல்லாம் நம்ம அப்சர்வ் பண்ணலாம். குயிக்கா சட்டுன்னு என் கூடவே சேர்ந்து அழகா ரிவைஸ் பண்ணிடுங்க. ஓகே, லைக் பட்டனை ஸ்மாஷ் பண்ணியாச்சா? பக்கா. ஹெவியர் போஸ்ட் டிரான்சிஷன் மெட்டல்ஸ்லாம் இந்த அவுட்டர் s ஆர்பிட்டால் பாத்தீங்க அப்படின்னா it have high tendency to remain inert. யாரு கூட ரியாக்ட் பண்ணாம தனியா அது பாட்டுக்கு 7 வந்து இருக்கும். ஓகே, and show reluctance to take part in bonding. பாண்ட் பண்றதுக்கு வந்து ரொம்ப பெரிய ஒரு தயக்கத்தை காட்டும். அதுக்கு பேர் தான் inert pair effect அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த எஃபெக்ட வந்து நம்ம குரூப் 14, 15, 16ல அப்சர்வ் பண்ணலாம். ஓகே, அடுத்து பாருங்க, chalcogen belongs to p block. Give reasons. chalcogens வந்து எதனால p blockல இருக்கு, அதுக்கு ரீசன் கேக்குறாங்க. சரியா? chalcogen belongs to group 16 with general electronic configuration ns2np4. ஓகே, சோ இந்த chalcogen அப்படிங்கிறது group 16 elements நம்ம படிச்சிருக்கோம். group 13, group 14, group 15, group 16, group 17 எல்லாமே. சோ group 13 என்னது, நிக்டோஜன்.
தென் வந்து பாத்தீங்க அப்படின்னா group 15 சாரி group 15 தான் வந்து நிக்டோஜன், group 16 வந்து சால்கோஜன், group 17 என்ன? What is group 17? சாரி மாத்தி சொல்றேன், ஐகோசஜன். ஆமா சாரி, ஐகோசஜன், நிக்டோஜன், சால்கோஜன் and then halogen. கரெக்டா? ஐகோசஜன், நிக்டோஜன், chalcogen and then halogen. Boron family, carbon family, oxygen family, nitrogen family இதெல்லாம் நம்ம படிச்சிருக்கோம், ஞாபகம் இருக்கா? Yes. So chalcogen அப்படிங்கிறது group 16, அதோட electronic configuration is ns2np4. லாஸ்ட் எலக்ட்ரான் வந்து p orbital, p subshellல போய் fill ஆவறதுனால அதை நம்ம வந்து என்னன்னு சொல்றோம்? We are calling it as p block elements அப்படின்னு சொல்றோம். அதுல இருக்கக்கூடிய அந்த கடைசி எலக்ட்ரான் போய் p orbitals fill ஆகுது, அதனால p block அப்படின்னு சொல்றோம். அடுத்து explain why fluorine அதோடைய always exhibits an oxidation state of -1. fluorine வந்து எதனால -1 oxidation state exhibit பண்ணுது? தோ பாருங்க, electronic configuration of fluorine. fluorineல எலக்ட்ரான் எல்லாம் எந்தெந்த ஆர்பிட்டால்ஸ்ல இருக்கு, அததான் நம்ம இந்த electronic configuration மூலமா நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறோம். ஓகே, சோ மேம் மைனிக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்பெல்லிங் மிஸ்டேக், கிராமர் மிஸ்டேக்னால மார்க் வந்து கம்மி பண்ணிருக்காங்களாம், பப்ளிக்லயும் மார்க் கம்மி பண்ணுவாங்களா? இந்த கேள்வி யார் மைண்ட்ல எல்லாம் இருக்கு? ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க, பப்ளிக் எக்ஸாம் உடைய கரெக்ஷன் will be based on the answer keys. ஓகே, சோ அந்த ஆன்சர் கீல வந்து உங்களுக்கு முக்கியமான கீவேர்ட்ஸ் எல்லாமே வந்து கொடுத்திருப்பாங்க, முக்கியமான டெஃபினிஷன்ஸ் எல்லாமே வந்து கொடுத்திருப்பாங்க, சரியா? சோ அந்த கீவேர்ட்ஸ்லயாவது அட்லீஸ்ட் நீங்க வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் பண்ணாம இருக்கணும் முக்கியமா. ஓகே, எக்ஸாம்பிள் இப்போ இங்க வந்து எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் இருக்கு, இந்த எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனே நீங்க தப்பா எழுதிட்டீங்கன்னா கண்டிப்பா மார்க் கம்மி பண்ணிடுவாங்க. ஆனா ஆஃப் இஸ்க்கு பதிலா நீங்க வாஸ் போட்டீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், பெருசா மார்க் எல்லாம் கம்மி பண்ண மாட்டாங்க, மன்னிச்சு விட்டுருவாங்க. இங்க இஸ்க்கு பதிலா வாஸ் போட்டா பிரச்சனை இல்ல, ஓகே, தோ இட் இஸ் ராங். ஆனா இந்த எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன்ல 1க்கு பதிலா 2 போடுறீங்க, pக்கு பதிலா q போடுறீங்க அப்படின்னா டெஃபினட்டா மார்க் கம்மி பண்ணுவாங்க. ஓகே, so in the public exam sufficient answer key, the keywords need to be right. okay, அதுக்கேத்த மாதிரி நீங்க keywords கரெக்டா பண்ணணும். இப்போ தீமினல் பேட்ச்ல சேரலாமா? இப்போ சேர்ந்தால் மிட் டர்ம் போர்ஷன் கவர் பண்ணுவீங்களா? சுக்கி பாலன் டெஃபினட்டா எஸ், தீமினல் கிளாஸ்ல ஜாயின் பண்றதுக்கு இதான் ரைட் டைம். ஏன்னா 3 days more to start the backlogs. okay, 3 days more நம்ம வந்து என்ன பண்ண போறோம்? பேக்லாக்ஸ் எல்லாத்தையுமே ஆகஸ்ட் 3ல இருந்து நம்ம தீமினல் பேட்ச்ல கம்ப்ளீட் பண்ண போறோம். ஓகே, சோ யாராவது வந்து தீமினல் பேட்ச்ல ஜாயின் பண்ணலாமா வேணாமான்னு யோசிக்கிறீங்கன்னா இப்ப ஜாயின் பண்ணனா அப்புறம் ஜாயினே பண்ணாதீங்க. ஏன் சொல்றேன்னா இதுதான் பெஸ்ட் டைம், பிகாஸ் ரைட் ஃப்ரம் த பிகினிங், ரைட் ஃப்ரம் த சாப்டர் 1 you are going to complete all the book back. okay, complete backlogs complete பண்ண போறீங்க. வாங்கப்பா, to attain noble gas configuration it gains 1 electron and exhibits -1 oxidation state. okay, so noble gas configuration attain பண்றதுக்காக ஒரு எலக்ட்ரானை கெயின் பண்ணி -1 oxidation state அது வந்து அடையுது. எக்ஸாம்பிள் பாருங்களேன், இங்க வந்து நமக்கு 2px2y2z1, Pல மட்டும் எவ்வளவு எலக்ட்ரான் இருக்கு? 2 + 2 + 1 4 + 1 5. P ஆர்பிட்டால்ல 6 எலக்ட்ரான்ஸ் இருந்தா கம்ப்ளீட்லி ஃபில்டு ஸ்டேபிள் இல்லையா? அப்போ இங்க வந்து நம்ம ஃப்ளூரினுக்கு ஒரே ஒரு எலக்ட்ரான் வேணும். ஒரு எலக்ட்ரான் கிடைச்சிருச்சு அப்படின்னா அது வந்து ரொம்ப ஸ்டேபிளா வந்து இருக்கும், சரியா? அப்பாடா நான் 100/100 வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃப்ளூரின் வந்து எப்படி இருக்கும்? ஸ்டேபிளா இருக்கும். அதனாலதான் பாத்தீங்க அப்படின்னா இதுக்கு ஒரு எலக்ட்ரான் எப்படியாச்சும் வேணும். சோ அது என்ன பண்ணுது? அது கூட யாராவது பாண்ட் பண்ணக்கூடிய இன்னொரு எலிமெண்ட் கிட்டே இருந்து அந்த ஒரு எலக்ட்ரானை அட்ராக்ட் பண்ணிக்குது. சோ அதனாலதான் அது -1 ஆக்சிடேஷன் ஸ்டேட், பிகாஸ் இட் இஸ் கெய்னிங் ஒரு எலக்ட்ரான் ஆட் ஆச்சுன்னா -1 ஆக்சிடேஷன் ஸ்டேட், 2 எலக்ட்ரான் ஆட் ஆச்சுன்னா -2 ஆக்சிடேஷன் ஸ்டேட், 3 எலக்ட்ரான் ஆட் ஆச்சுன்னா -3 ஆக்சிடேஷன் ஸ்டேட். இப்போ ஒரு எலக்ட்ரானை லூஸ் பண்ணுது அப்படின்னா +1 ஆக்சிடேஷன் ஸ்டேட், ஒரு 2 எலக்ட்ரானை லூஸ் பண்ணுதுன்னா +2,
3 எலக்ட்ரானை லூஸ் பண்ணுதுன்னா +3. ஓகே, ரிவர்ஸா வரும், ஞாபகம் வச்சுக்கோங்க. லூஸ் பண்ணா பிளஸ், கெயின் பண்ணா மைனஸ், மறந்துடாதீங்க. அடுத்து fluorine is most electronegative atom, so does not exhibit positive oxidation state. fluorine வந்து ரொம்ப ரொம்ப most electronegative. What do you mean by electronegative? Tendency to attract the shared pair of electrons. Okay, so இப்போ வந்து fluorine இருக்கு, பக்கத்துல வேற யாரோ சோடியம் வருது, இல்ல வேற ஏதோ ஒரு பொட்டாசியம் வருது, ஏதாச்சும் ஒண்ணு வருதுன்னு வச்சுக்கோங்க. fluorine என்ன பண்ணும், எப்படா ஒரு எலக்ட்ரானை திருடலாம் அப்படின்னு பாத்துக்கிட்டே இருக்கும். எப்படா ஒரு எலக்ட்ரானை பிடிச்சி அட்ராக்ட் பண்ணி நம்ம வந்து ஹாய் ப்ளஸ்வின் ஜாயின், ஹவ் ஆர் யூ, சோ அது வந்து எப்படா நம்ம வந்து ஸ்டேபிள் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டே இருக்கும். So it is most electronegative. Its tendency to attract the shared pair of electrons will be really high. Okay, அடுத்து since it cannot expand its octet rule due to non-availability of d orbital. அதுல d orbital இல்லாததுனால அதுக்கப்புறமா இந்த d electrons எல்லாம் அது வந்து என்ன பண்ணிக்க முடியாது, fill பண்ணிக்க முடியாது. Okay, yes, so quickly we will recall once. fluorine உடைய ஒரு நிமிஷம் அப்படியே கிளாஸ்லயே எல்லாருமே recall பண்ணிடணும் அழகா. What is the electronic configuration of fluorine? சொல்லுங்க, டக்குன்னு படிங்க. What is the electronic configuration of fluorine? படிச்சாச்சா? வெரி குட் பா, சூப்பர். இப்போ அடுத்து நெக்ஸ்ட் வந்து பாருங்க, ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆஃப் த ஹாலோஜன்ஸ் நீங்க கண்டுபிடிக்கணும். ஹாலோஜன்ஸ்னா என்னது, fluorine, chlorine, bromine, iodine, இவங்கலாம் தான் ஹாலோஜன்ஸ். அப்ப இங்க என்ன இருக்கு, இங்க fluorine உடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் நீங்க வந்து கண்டுபிடிக்கணும். இங்கேயும் fluorine உடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் தான் கண்டுபிடிக்கணும். இங்க chlorine உடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் கண்டுபிடிக்கணும். இங்க அயோடினோட ஆக்சிடேஷன் ஸ்டேட்டை கண்டுபிடிக்கணும். சரியா? ஓகே, நம்ம இப்பதான் பார்த்தோம் fluorine உடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்ன, -1 -1 இல்லையா? டைரக்டா ஆன்சர் எழுதிடலாம் இல்லையா? ஆனாலும் கொஞ்சம் ஸ்டெப் போட்டு தான் ஆகணும். ஓகே, கொஞ்சம் ஸ்டெப் போடணும். வாங்க படிப்போம். எப்பயுமே fluorineக்கு -1 ஆக்சிடேஷன் ஸ்டேட். அப்ப ஆக்சிஜனுக்கு கண்டுபிடிக்கலாமா? வாங்க, OF2 எடுத்துக்கிறேன். ஓகே, OF2. fluorineக்கு உங்களுக்கு தெரியும் -1, ஆக்சிஜனுக்கு எனக்கு தெரியாது. சோ நான் X ன்னு வச்சுக்கிறேன். ஓகே, சோ இங்க பாருங்க, ஆக்சிஜனோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் X. சோ இது நான் ரஃப் காலம்ல பண்றேன். ஓகே, ஏன்னா நிறைய பேருக்கு ஆக்சிஜன் ஆக்சிடேஷன் ஸ்டேட் கண்டுபிடிக்கிறதா ஞாபகம் வச்சுக்கதான் கஷ்டமா இருக்கும். ஓகே, சோ ரஃபா பண்றேன், கவனிங்க. சோ நான் என்ன பண்ணணும், ஆர் யூ ஆல் லிசனிங் ஃபர்ஸ்ட்? இது நான் அடுத்த பேஜ்ல கூட போட்டிருக்கேனா? ஆமா ஆமா, OF2 இங்க போட்டிருக்கேன். ஓகே, இங்க போட்டிருக்கேன். ஓகேவா? எஸ், வாங்க. சோ OF2ல fluorineக்கு -1 ஆக்சிடேஷன் ஸ்டேட்னா இந்த இடத்துல ஆக்சிஜனுக்கு it is +2 ஆக்சிடேஷன் ஸ்டேட். ஓகே, இந்த இடத்துல ஆக்சிஜனுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா it is +2 ஆக்சிடேஷன் ஸ்டேட். ஓகே, சோ நான் இங்க என்ன பண்றேன், சால்வ் பண்ண ஆரம்பிக்கிறேன். கவனிங்க. சோ ஆக்சிஜனுக்கு வந்து +2 ஆக்சிடேஷன் ஸ்டேட்டா, சோ +2 பிளஸ் fluorine வந்து 2 டைம்ஸ் இருக்கு. அதுக்கு ஆக்சிடேஷன் ஸ்டேட் தெரியாத மாதிரியே நடிப்பேன். சரியா? நமக்கு தான் தெரியும் -1ன்னு. சோ இங்க பாருங்க, 2 அந்த பக்கம் போயிடுச்சுன்னா -2 ஆயிடும் இல்லையா? +2 அந்த பக்கம் போயிடுச்சுன்னா -2. 2xல மல்டிப்ளிகேஷன்ல இருக்கிற 2 அந்த பக்கம் போச்சுன்னா டிவிஷன் ஆயிடும். அப்ப 2/2 வந்து என்னது, -1. அப்ப x ஓட வேல்யூ வந்து என்னதுப்பா, -1. சோ இந்த இடத்துல ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆஃப் fluorine என்னன்னு எழுதணும், -1. ஈஸியா புரியுதா? ஓகே, இப்போ O2F2 இங்கேயும் fluorine உடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து என்னது, what is the oxidation state of fluorine? நம்ம இப்பதான் படிச்சோம். it is always, fluorine உடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து பாத்தீங்க அப்படின்னா always it will be -1. ஓகே, ஆனா இங்க கவனிக்கணும் நீங்க, இது வந்து சூப்பர் ஆக்சைடு. O2
X2 அப்படின்னு இருந்தாலே அது வந்து சூப்பர் ஆக்சைடு. அந்த மாதிரி இடத்துல ஆக்சிஜனோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து எவ்வளவு தெரியுமா? +1. ஓகே, இல்ல மேம் இதை ஞாபகம் வச்சுக்க கஷ்டமா இருக்குன்னா ஒரு ட்ரிக் சொல்லி தரேன் பாருங்க. இப்போ புளூரினுக்கு தான் உங்களுக்கு தெரியும்ல, O2F2ல புளூரினுக்கு -1ன்னு தெரியும், ரைட்? அப்ப இங்க பாருங்க ஆக்சிஜன் 2 இருக்கு, அப்ப 2x இது 2 இருக்கு, அப்ப 2 × -1 -2 = 0. அப்ப 2x = -2 அந்த பக்கம் போச்சுன்னா 2, அப்ப x = 2/2 1. அப்போ ஆக்சிஜனோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் +1. தெரியலனா அப்படியே ரிவர்ஸா போட்டு கண்டுபிடிச்சுக்கோங்க, அவ்வளவுதான். இப்ப கவனிங்களேன், ஆக்சிஜனுக்கு வந்து எனக்கு இப்போ தெரியும் ஆக்சிடேஷன் ஸ்டேட்டஸ் +1 அப்படின்னு 2 டைம்ஸ் இருக்கு. சோ +1 பிளஸ் குளோரின் 2 டைம்ஸ் இருக்கு, அதோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் தெரியாத மாதிரியே எடுத்து எழுதிப்பேன், = 0. 2 × +1 2 பிளஸ் 2x = 0. +2 = அந்த பக்கம் போச்சு அப்படின்னா -2. ஓகே, அதுக்கு அடுத்து இந்த 2 = அந்த பக்கம் போச்சு அப்படின்னா /2. அப்போ x which is equal to minus, என்னமோ தப்பு பண்றீ நீ, 2 அந்த பக்கம் போச்சுன்னா -2. கரெக்ட் தான் -1. புளூரினுடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்னன்னு கண்டுபிடிச்சிட்டோம், -1. அது நமக்கு முன்னாடியே தெரியும், இருந்தாலும் அவங்க இப்படி எழுதினாதான் மார்க் தருவாங்க, அதனால இப்படி பண்றோம். இங்க பாருங்க Cl3O2. சோ இப்போ இங்க வந்து ஆக்சிஜன் நமக்கு எப்படி இல்ல, சூப்பர் ஆக்சைடாவோ வேற எந்த ஃபார்மேட்லயும் இல்ல, ஒரு நார்மல் ஆக்சிஜனா தான் இருக்கு. நார்மலா ஆக்சிஜனுடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து என்ன தெரியுமா, -2. நார்மலா ஆக்சிஜனோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து -2. ஓகே, சோ இங்க 2 டைம்ஸ் குளோரின் வந்து இருக்கு, அப்ப 2x ன்னு எழுதிக்கிறேன். பிளஸ் 3 டைம்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் இருக்கு, -2 = 0. சோ 2x, கவனிங்க, 2x minus into plus minus 3 2s are 6 which is equal to 0. 6 equal to அந்த பக்கம் போச்சுனா -6 வந்து +6 ஆயிடும். அந்த 2 அந்த பக்கம் போச்சுனா /2. அப்போ x which is equal to 3. ஓகே, என்ன 3 +3 -3 +3. ஓகே, அப்போ இங்க ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆஃப் குளோரின் என்னதுப்பா, ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆஃப் குளோரின் வந்து +3 ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல இருக்கு. அடுத்து I2O4 நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இது வந்து ஜெனரலா சாதாரண ஆக்சிஜன் தான். சோ I2O4ல ஆக்சிஜனோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்னது, -2 தான், டவுட்டே இல்ல. கடந்த 2 சம்மலையும் -2 தான். அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இதுல ஆக்சிஜன் வந்து சூப்பர் ஆக்சைடா இருக்கு, H2 ஹைட்ரஜன் பெராக்சைடா இருக்கு, மாத்தி சொல்லிட்டேன், பெராக்சைடு H2O2 அந்த மாதிரி பெராக்சைடா இருக்கு, அதனால ஆக்சிஜனோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் +1. குளோரின் கூட இருக்கிறப்போ that will be ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து நம்ம ஆக்சிஜனுக்கு மாறுது, அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆக்சிஜன் ஸ்டேட், ஆக்சிஜன் வந்து இப்ப எது அயோடின் கூட தான் இருக்கு, சோ பிரச்சனை இல்ல, -2 ஆக்சிடேஷன் ஸ்டேட் தான். 2 டைம்ஸ் ஆஃப் அயோடின் இருக்கு, அப்ப 2x பிளஸ் 4 டைம்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் வந்து இருக்கு, அப்ப 4 × -2 = 0. 2x 4 2s are 8, என்ன 8 -8 = 0. -8 அந்த பக்கம் போச்சுனா +8. 2x ல இருக்கிற 2 = அந்த பக்கம் போச்சுனா /2. அப்ப x ஓட வேல்யூ +4. அப்ப இங்க அயோடினுடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்ன, +4. யாருக்கெல்லாம் புரிஞ்சது? How many of you understood? Yes ma'am, பக்காவா புரிஞ்சது ma'am. Yeah, how many of you understood? Very good, super. அடுத்து பாருங்க, what is interhalogen compounds? Give example. Okay, what is interhalogen compounds? Give example. Inter school competition. Okay, அப்படினா வந்து என்னது, ஒரு ஸ்கூலுக்கும் இன்னொரு ஸ்கூலுக்கும் நடுவுல நடக்கக்கூடிய ஒரு காம்படிஷன் இல்லையா, அந்த மாதிரி இன்டர் ஹாலோஜன் அப்படின்னா ஒரு ஹாலோஜனும் இன்னொரு ஹாலோஜனும் சேர்ந்து ஏதாவது ஒரு மாலிக்யூல் பாண்ட் ஃபார்ம் பண்றதுதான் இன்டர் ஹாலோஜன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, சோ வாட் ஆர் ஆல் த ஹாலோஜன்ஸ் வி நோ? FCBI அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, fluorine, chlorine, bromine, iodine. Okay, fluorine, chlorine, bromine, iodine.
சிபிஐ, ஃபாரின் சிபிஐ, அந்த மாதிரி சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன், அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? சோ இப்போ each halogen combines with other halogen to form a series of compounds known as interhalogen compound. ஒரு ஹாலோஜன் இன்னொரு ஹாலோஜன் கூட கம்பைன் ஆகி அவங்க ஒரு காம்பவுண்ட் ஃபார்ம் பண்ணுவாங்க. ஓகே, அதுக்கு பேர் தான் என்னது? அதுக்கு பேர் தான் இட் இஸ் கால்ட் as interhalogen compounds. ஓகே, கிளியர்? வெரி குட். இங்க பாருங்க, குளோரினும் ஃப்ளூரினும் சேர்ந்து ClF, புரோமினும் ஃப்ளூரினும் சேர்ந்து BrF3, குளோரினும் ஃப்ளூரினும் சேர்ந்து ClF3, BrF5, IF7. ஓகே, so these are all the interhalogen compound. ஒரு ஹாலோஜன் இன்னொரு ஹாலோஜனும் கம்பைன் ஆகும். அடுத்து, why fluorine is more reactive than other halogen? இதுக்கு நமக்கு ஆன்சர் கொஞ்சம் முன்னாடியே தெரியும். என்னது? ஏன் வந்து fluorine ரொம்ப ரொம்ப ரியாக்டிவா இருக்கு மத்த ஹாலோஜன்ஸ் எல்லாம் கம்பேர் பண்றப்போ? ஓகே, மத்த ஹாலோஜன்ஸ் எல்லாம் அப்படியே நின்னுட்டே இருக்கும். ஓகே, சோடியம் வருது, சோடியம் கூட நம்ம வந்து ரியாக்ட் பண்ணலாமா வேணாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறப்பவே என்ன பண்ணிடும்? fluorine போய் ரியாக்ட் பண்ணிடும். ஓகேவா? சோ அததான் நம்ம வந்து பார்க்க போறோம். 1 marks எக்ஸ்பிளனேஷனா டெஃபினெட்லி. அண்ட் ஐ ஹாவ் ஒன் ரெக்வெஸ்ட் ஃபார் யூ கைஸ். என்னது அப்படின்னா, கெமிஸ்ட்ரிக்கு உங்களுக்கு நான் என்னெல்லாம் சொல்லி தரணும் அப்படின்னு நினைக்கிறீங்க? ப்ளீஸ் டூ கமெண்ட் இன் த கமெண்ட் செக்ஷன். ஓகே, டெய்லி சீரீஸ் மாதிரி நம்ம கெமிஸ்ட்ரிக்கு என்னெல்லாம் படிக்கலாம் அப்படிங்கறத ப்ளீஸ் டூ லெட் மீ நோ. ஓகே, எஸ். So why fluorine is more reactive than other halogens? பார்க்கலாமா? Due to its smaller size. Fluorine உடைய small size and minimum excess bond dissociation energy. அது என்னங்க மினிமம் fluorine bond dissociation energy? இப்ப F2ல நல்லா கவனிங்க, F2ல fluorineக்கும் ஒரு பாண்ட் இருக்கும்ல, அந்த பாண்ட் பிரேக் ஆக தேவைப்படுற எனர்ஜி கம்மியா அப்படின்னா அந்த பாண்ட் ஈஸியா பிரேக் ஆகுமா இல்ல அந்த பாண்ட் பிரேக் ஆகுறது கஷ்டமா? எஸ், வெரி குட், வெரி குட். சோ fluorine உடைய பாண்ட் டிசோசியேஷன் எனர்ஜி, பாண்ட் பிரேக் ஆக தேவைப்படுற எனர்ஜி வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. ஓகே, which is அப்போ என்ன அர்த்தம் சொல்ல வராங்க? ஈஸியா பிரேக் பண்ணிடலாம் அப்படின்றாங்க. ஓகே, என்ன அர்த்தம்? ஈஸியா பிரேக் பண்ணிடலாம் அப்படின்றாங்க. Fluorine is more reactive than other halogens. அதனால தாங்க fluorine வந்து ரொம்ப ரொம்ப reactive than other halogens. Okay, yes. அடுத்துப்பா, give the uses of helium. helium ஓட யூசஸ்லாம் என்ன? ஹீலியமும் ஆக்சிஜன் மிக்சர் வந்து பாத்தீங்க அப்படின்னா diverse in place of air oxygen mixture. Okay, நம்ம வந்து டீப் சீ டைவர்லாம் போறாங்கல்ல, தண்ணிக்குள்ள டைவ் பண்ணி உள்ள போய் என்னென்னலாம் ஆர்கானிசம்ஸ் வந்து உள்ள இருக்கு, மீன் இருக்கு, ஆமை இருக்கு, இப்படிலாம் சொல்லி பாக்குறாங்க இல்லையா? நம்ம வந்து டிஸ்கவரி சேனல்ஸ் எல்லாம் பார்த்திருப்போம். அவங்க வந்து ஒரு ஆக்சிஜன் டேங்க் வச்சிருப்பாங்க அப்படின்னு நீங்க எல்லாம் நினைச்சிட்டு இருக்கீங்க. அதான் கிடையாது. அவங்க வந்து ஹீலியம் பிளஸ் ஆக்சிஜன் தான் வச்சிருப்பாங்க. பியூர் ஆக்சிஜன் வச்சிருக்க மாட்டாங்க. சரியா? ஏன்னா பியூர் ஆக்சிஜன் நிறைய இன்ஹேல் பண்றப்பையும் ப்ராப்ளம் இருக்கு அப்படிங்கிறதுக்காக தான். This prevent the painful dangerous condition called bend. இந்த வார்த்தை முக்கியம். bend அப்படின்னா என்ன தெரியுமா? நம்ம டீப் சீக்குள்ள போக 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 பிரஷர் வந்து மாறும். நம்மளோட லங்ஸுக்குள்ள ஒரு பிரஷர் இருக்கும். சரியா? நம்மளோட லங்ஸ் வந்து இப்ப இருக்கிற அட்மாஸ்பரிக் பிரஷருக்கு ஏத்த மாதிரி தான் இவ்வளவு நாளா வந்து அடாப்ட் ஆகியிருக்கும், ட்ரெயின் ஆகியிருக்கும். இப்ப திடீர்னு நம்ம சீக்குள்ள போறப்போ அங்க பிரஷர் சேஞ்சஸ் வந்து இருக்கும் இல்லையா? அந்த பிரஷர் சேஞ்சஸ் வந்து இருக்கிறப்போ நம்ம சுவாசிக்கிற அந்த ஆக்சிஜனை காத்த அது வந்து பிளட்ல டிசால்வ் பண்றதுக்கு கஷ்டப்படும். ஓகே, சோ ஆக்சிஜன் அப்படியே ஏராவே அது வந்து டிசால்வ் பண்ணிச்சுன்னு வச்சுக்கோங்க. அப்போ ரொம்ப இந்த பெண்டு நம்மளோட கை கால் எல்லாமே செம்மையா வந்து வலி எடுக்கும். ஓகே, தட்ஸ் வை டீப் சீக்குள்ள போயிட்டு டைவ் பண்ணிட்டு சீலேந்து மேல வராங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஃபாஸ்டாலாம் வரமாட்டாங்க. ஏன்னா நம்ம லங்ஸுக்கு ரொம்ப கஷ்டம். ஓகே, சோ பொறுமையாதான் மேல வருவாங்க. சரியா? ஏன்னா அந்த பிரஷர் சேஞ்சஸ அடாப்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஃபாஸ்டா வந்துட்டா என்ன ஆகும்? ப்ராப்பரா அந்த டிசல்யூஷன் இந்த பிளட் வந்து நடக்காது. அப்போ
பயங்கரமா உடம்பு வந்து வலிக்கும். அதுதான் டேஞ்சரஸ் பெயின்ஃபுல் டேஞ்சரஸ் கண்டிஷன் கால் பெண்ட். இந்த பெண்ட் அவாய்ட் பண்றதுக்காக தான் பியூர் ஆக்சிஜன் எடுத்துட்டு போக மாட்டாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஆக்சிஜன் பிளஸ் ஹீலியம் எடுத்துட்டு போவாங்க. மேம் நீங்க ஒன்லி 12th மட்டும் தான் கிளாஸ் நடத்துவீங்களா? இல்லப்பா, 11th பிரகாஷ் சார் கெமிஸ்ட்ரி நடத்துறாரு, ஆஷா மேம் பயாலஜி நடத்துறாங்க, யாழினியன் சார் பிசிக்ஸ் நடத்துறாங்க, போய் பார்க்கலாம். அடுத்துப்பா, helium is used to provide inert atmosphere in electric arc welding of metals. Okay, so helium வந்து ஒரு inert atmosphere. Okay, ஒரு inert atmosphere அப்படின்னா என்ன? யாரு கூடயும் ரியாக்ட் பண்ணாம இருக்கக்கூடிய ஒரு அட்மாஸ்பியர் தான் inert atmosphere. ஓகே, யாரு கூடயும் ரியாக்ட் பண்ணாம இருக்கிற ஒரு அட்மாஸ்பியர் வேணும் அப்படின்னா நம்ம ஹீலியம் கேஸ் போடலாம். ஓகே, ஏன்னா ஹீலியம் போய் யாரு கூடயும் ரியாக்ட் பண்ணாது. வெல்டிங் ஆஃப் மெட்டல்ஸ், மெட்டல்ஸ் எல்லாம் ஆக்சிடைஸ் ஆகாம இருக்க. ஹீலியம் ஹாஸ் லோவஸ்ட் பாய்லிங் பாயிண்ட், அதனால கிரையோஜெனிக்ஸ்ல எல்லாம் யூஸ் பண்ணலாம். அது என்னங்க கிரையோஜெனிக்ஸ்னா என்ன, அழுவாங்களா அப்படின்னா இல்ல, லோ டெம்பரேச்சர் சயின்ஸ். சே ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் கண்டக்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன், இல்லனா ஒரு அல்ட்ரா கோல்டு டெம்பரேச்சர்ல நான் ஒரு மிஷினை ஆப்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறேன், இல்ல ஒரு ஹியூமனுக்கே ஒரு சர்ஜரி பண்ணணும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அந்த அல்ட்ரா கோல்டு டெம்பரேச்சருக்கு, ஓகே, அப்ப அந்த அல்ட்ரா கோல்டு டெம்பரேச்சருக்கு நம்ம வந்து என்ன பண்ணலாம், இந்த ஹீலியம் நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். ஓகே, இட் இஸ் மச் லெஸ் டென்சர் than air and hence used for filling air balloons. காற்றை விட ஹீலியமோட அந்த டென்சிட்டி அடர்த்தி பாத்தீங்க அப்படின்னா கம்மி. ஓகே, சோ இந்த ஹீலியம் பலூன்ஸ் எல்லாம் நீங்க வந்து இந்த பர்த்டே பார்ட்டிஸ்ல எல்லாம் பாத்துருப்பீங்க, மேல இருக்கும் ரூப்ல அது காத்து ஃபில் பண்ணாலே அந்த பலூன் வந்து இல்ல, இப்ப நம்ம பலூன்லாம் நம்ம வச்சு விளையாடுறோம்னு வச்சுக்கோங்களேன், தரையில இருக்கும் இல்ல நம்ம கையில தான் இருக்கும். ஹீலியம் பலூன் நேரா மேல போயினே இருக்கும். ஓப்பன் ஏர்ல போயிட்டு ஹீலியம் பலூனை விட்டீங்கன்னா அது பாட்டுக்கு அப்படியே கையை நோக்கி போய்கிட்டே இருக்கும். சரியா? ஏன்னா அதோட அடர்த்தி வந்து கம்மி, காத்தை விட அதோட அடர்த்தி வந்து பாத்தீங்க அப்படின்னா கம்மி. ஓகே, எஸ். வாட் இஸ் த ஹைபிரிடைசேஷன் ஆஃப் அயோடின் இன் IF7 give its structure? சோ ஒண்ணு மட்டும் சொல்றேன், ஆல் இன்டர்ஹாலோஜன் காம்பவுண்ட்ஸ். நல்லா கவனிங்க, புக்ல ரெஃபர் பண்ணுங்க, இன்டர்ஹாலோஜன் காம்பவுண்ட்ஸ். ஓகே, சோ இன்டர்ஹாலோஜன் காம்பவுண்ட்ஸ் இருக்கு இல்லையா, அந்த இன்டர்ஹாலோஜன் காம்பவுண்ட்ஸ் உடைய hybridization and geometry படிச்சிருங்க. ஜியோமெட்ரிய தயவு செய்து படிச்சிருங்க. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுல இருந்து நமக்கு கிரியேட்டிவ் क्वेश्चंस கேட்கலாம். இதுல இருந்து நமக்கு கிரியேட்டிவ் क्वेश्चंस கேட்கலாம் பப்ளிக் எக்ஸாம்ல. இதே மாதிரி ஒவ்வொரு வாட்டியும் நான் எழுதி போடுறதெல்லாம் சத்தியமா வந்துட்டு இருக்கு, ஒழுங்கா ஃபாலோ பண்ணுங்க. போன வருஷம் என்னுடைய லைவ்லயும் இதே மாதிரிதான் நான் சொன்னேன், இன்டர்ஹாலோஜன் காம்பவுண்ட்ஸ் எல்லாம் தயவு செய்து புக்குக்குள்ள எடுத்து படிங்கன்னு. கிரியேட்டிவ் क्वेश्चन கேட்டாங்க ஓனா. ஓகே, முடிஞ்ச வரைக்கும் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. ஹைபிரிடைசேஷன் ஈஸி ட்ரிக் ஸ்ராவணி மேம்னு யூடியூப்ல போய் சர்ச் பண்ணுங்க, நான் ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருப்பேன் நீட்டுக்கு, உங்களுக்கும் அதே தான். சோ அதை எதர் பாருங்க. அப்படி இல்லைன்னா ஒண்ணுமே புரியலையா, அதை பார்த்து மனப்பாடமாவது அட்லீஸ்ட் பண்ணுங்க, புரிஞ்சு படிங்க முடிஞ்ச வரைக்கும். ஓகே, இல்லைன்னா மனப்பாடமா படிங்க, ஆனா படிக்காம போயிடாதீங்க. இது நமக்கு பப்ளிக்ல கிரியேட்டிவா கேட்கலாம். ஹைபிரிடைசேஷன் ஆஃப் அயோடின் இன் IF7 வந்து sp3d3. ஓகே, அண்ட் அதோட ஸ்ட்ரக்சர் வந்து பென்டகோனல் பைபிரமிடல். அதோடைய ஹைபிரிடைசேஷன் என்னது, sp3d3. ஓகே, அடுத்து give the balanced equation for the reaction between chlorine and cold sodium hydroxide and hot sodium hydroxide. ஓகே, சோ பாருங்க, கோல்டு சோடியம் ஹைட்ராக்சைடு கூட இது என்ன கொடுக்கும் அப்படின்னா சோடியம் ஹைப்போக்ளோரைட் வந்து கொடுக்கும். This is one of the very very important questions. Okay, ஹலோன் பாய் பிருகத், பேசுறதுக்கு யாருமே இல்லாம தனியா பேசிட்டு இருக்கேன். தனியா பேசிட்டு இருக்கீங்கன்னா தனியா போய் பேசுங்க, தனியா ரூம்குள்ள போயிட்டு வால் பார்த்து பேசுங்க, இங்க வந்து கமெண்ட்ல பேசாதீங்க. சரியா? Okay, here people are listening to the class and then they are going to score 600 out of 600, 200 cut off. மெரிட்ல அவங்க ட்ரீம் காலேஜ் அண்ணா யூனிவர்சிட்டியில போயிட்டு அவங்க எல்லாம் பிளேஸ் ஆயிடுவாங்க. ஓகேவா? சரியா? they will go and get placed in அண்ணா யூனிவர்சிட்டி. இந்த பாட்டி நம்ம கிட்ட இப்ப முடிச்சிட்டு போனாங்க இல்லையா, தீமினல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம்
சோ தீமினல் பசங்கலாம் இப்ப கூட கால் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. மேம் எனக்கு அண்ணா யூனிவர்சிட்டியில காலேஜ் சீட் கிடைச்சிச்சு மேம், PSG கோயம்புத்தூர்ல சீட் கிடைச்சிச்சு மேம், மெரிட்ல அப்பா அம்மா கிட்ட இருந்து லட்சக்கணக்கா ஃபீஸ் எல்லாம் கட்டல, மெரிட்ல கிடைச்சிருக்கு. புரியுதா? மெரிட்ல கிடைச்சிருக்கு. ஓகே, we are going to go and meet them in the college. ஓகே, இப்பதான் கவுன்சிலிங்ல கிடைச்சிருக்கு. அவங்க வந்து ஜாயின் பண்ணி காலேஜ் எல்லாம் ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறமா we will go there and meet them. ஓகே, போய் பார்த்தலாம், இன்டர்வியூ எடுத்து உங்களுக்காக போடுவோம். இப்ப தீமினல் 11th 12th போத் இயர் ஜாயின் பண்ணலாமா? எஸ், பண்ணலாம், பண்ணலாம். ஓகே, கண்டிப்பா பண்ணலாம். ஆமாப்பா, நெக்ஸ்ட் மந்த் டெஃபினட்டா தீமினல் we are going to restart. ஓகே, எஸ். சோ கோல்டு சோடியம் ஹைட்ராக்சைடு கூட சோடியம் ஹைப்போக்ளோரைட் வந்து நமக்கு கிடைக்கும். சோ குளோரின் வந்து சோடியம் ஹைட்ராக்சைடு கூட யூஸ் பண்றப்போ NaOCl, சோடியம் ஹைப்போக்ளோரைட் வித் NaCl and வாட்டர் நமக்கு இங்க கிடைக்குது. அடுத்துப்பா, ஹாட் சோடியம் ஹைட்ராக்சைடு கூட என்ன கிடைக்கும்? சோடியம் குளோரேட் கிடைக்கும். சரியா? ஹாட் சோடியம் ஹைட்ராக்சைடு கூட சோடியம் குளோரேட் கிடைக்கும். சரியா? So chlorine is reacting with sodium hydroxide to give sodium chlorate. Okay, sodium chlorate NaClO3 வந்து நமக்கு ஃபார்ம் ஆகும் plus NaCl and then water. Okay, yes. இப்போ how will you prepare chlorine in the laboratory? Okay, லேப்ல chlorine எப்படி prepare பண்ணுவீங்க? அதுல எது ஜாயின் பண்ணணும்? ஓஹோ, பிரைஸ் வந்து அப்படி இருக்கா? லெட் மீ செக். ஓகே, 11th 12th 2 year batch. ஆக்சுவலி ஒரு பிரச்சனை இருக்கு. இப்போ அந்த பிரச்சனை என்னன்னா, நம்ம சேனல்லே 2 பிரைஸ் காட்டுது தீமினலுக்கு. ஆக்சுவலி 5,999 6,000 rupees காட்டுது. ஹேய், இப்போ இதுல வந்து 2,999 தான் காட்டுது. அப்ப நீங்க பை நவ் கொடுத்து ஜாயின் பண்ணலாம். கிளாஸ் மட்டும் வேணும்னா 2,999, புக்ஸும் வேணும்னா 3,999. ஆக்சுவலி இதோட பிரைஸ் இப்ப மாத்திட்டாங்க. இந்த லிங்கே இல்ல. இந்த லைவ்ல என்னமோ தீமினல் பேட்சோட ஆஃபர் லிங்க் இருக்கு. ஜெனரலா இங்க பாத்தீங்கன்னா, இப்ப யார் சார் போய் தீமினலுக்கு அனௌன்ஸ் பண்ணிருப்பாரு? இங்க பாருங்களேன், எங்கடா தீமினல் பிரைஸ் எல்லாமே இன்க்ரீஸ் பண்ணியாச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப பாருங்களேன், 2 days முன்னாடி போன லைவ் கிளாஸ்ல பாருங்க, நான் இப்பதானே இதுல பாத்துட்டு வந்தேன். தோ தீமினல் 11th 12th 2 year batch கிளிக் பண்றேன். எவ்வளவு காட்டுது? 29,000. அது வந்து இன்ஃபினிட்டி. தோ பாருங்க, பிரைம் பேட்சே 5,999. ஏதோ என்னோட லைவ் கீழே இருக்கிற லிங்க்ல இப்போ வந்து கொஞ்சம் ஏதோ காஸ்ட் கம்மியா இருக்கு. இந்த லிங்க் அவங்க இப்ப மாத்திடுவாங்க. மாத்துறதுக்குள்ள யாருக்காவது வேணும்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. சரியா? ஏதோ தப்பு இருக்கு இதுல. இப்ப இங்க பாருங்க, 12th 1 year batch பாருங்களேன், ஃபீஸ் பாருங்க. You can see here 2,499. Okay, yes. என் லைவ்ல அந்த லிங்க் இருக்கு. இப்பவே பார்த்து மாத்திடுவாங்க நம்ம சேனல்ல. மாத்துறதுக்கு முன்னாடி யாருக்கு வேணுமோ ஜாயின் பண்ணுங்க. and please do share with your friends and then யாருக்காவது வேணும்னா இன்னைக்கே ஜாயின் பண்ணிக்க சொல்லுங்க. ஓகே, ஏன்னா நாளைக்கு காலையிலே லிங்க் வந்து மாறிடும். எஸ்பா. So how will you prepare chlorine in the laboratory? Chlorine is prepared by the action of concentrated sulfuric acid on chloride in presence of manganese oxide. நல்லா கவனிங்க, சோடியம் குளோரைட manganese oxide கூட நான் ரியாக்ட் பண்றேன் in presence of sulfuric acid. NaCl MnO2 H2SO4 நான் வந்து ரியாக்ட் பண்றேன், ஹீட் பண்றேன். அப்போதான் எனக்கு குளோரின் கிடைக்குது. and MnO குளோரின் சேர்ந்து MnCl2 வெளில போயிடுது. சோடியம் and then இந்த sulfuric acid சேர்ந்து NaHSO4 வெளியே போகுது with elimination of water. monthly 2,499 இல்லக்கண்ணா, வருஷத்துக்கே. ஓகே ஓகே, வருஷத்துக்கே. ஆனா ஒரு மேம் உங்களை மாதிரி ஆளுங்கனாலதான் என்ன மாதிரி பசங்க இப்படி இருக்காங்களா? டேய், வாழ்க்கைய போய் வாழுங்களா, படிடா, வேலைக்கு போடா, நல்லபடியா உன் பொழப்ப போய் பாடுறா. டோன்ட் பி வெரி pathetic or desperate. ஓகே, ஐயோ
இன்ஸ்பிரேஷனா? பரவாயில்ல, இன்ஸ்பிரேஷன் எடுத்து என்ன பண்ணு, நல்லபடியா படி. ஓகேவா பாப்பா? சோ வந்து நீங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த ரியாக்ஷன்ஸ்லாம் 1க்கு 4 வாட்டி நீங்க வந்து என்ன பண்ணணும், எழுதி எழுதி பார்க்கணும். ஓகே, எஸ். அடுத்து give the uses of sulfuric acid. Sulfuric acid பாத்தீங்கன்னா manufacture of fertilizers, பூச்சி அதாவது ஃபர்டிலைசர்ஸ்லாம் இதுக்காக ஃபார்ம்காகலாம் ரெடி பண்றாங்க இல்லையா, அதோட மேனுஃபேக்சரிங்க்கு யூஸ் பண்ணலாம். அமோனியம் சல்பேட் உடைய ப்ரிப்பரேஷனுக்கு யூஸ் பண்ணலாம். சூப்பர் பாஸ்பேட் ப்ரிப்பரேஷனுக்கு யூஸ் பண்ணலாம். அண்ட் அதர் கெமிக்கல்ஸ் சச் as ஹைட்ரோகுளோரிக் ஆசிட், நைட்ரிக் ஆசிட், இதெல்லாம் தயாரிக்க எனக்கு வந்து என்ன வேணும், ஐ நீட் சல்ஃபியூரிக் ஆசிட். ஓகே, சல்ஃபியூரிக் ஆசிட் எதுக்கெல்லாம் வேணும், ஃபர்டிலைசர் தயாரிக்க, அமோனியம் சல்பேட் தயாரிக்க, சூப்பர் பாஸ்பேட் தயாரிக்க, ஹைட்ரோகுளோரிக் ஆசிட், நைட்ரிக் ஆசிட் எல்லாம் தயாரிக்க யூஸ் பண்றோம். இத வந்து ஒரு ட்ரையிங் ஏஜென்ட்டாவும் நம்ம வந்து யூஸ் பண்றோம். ஓகே, பிரிப்பரேஷன் ஆஃப் பிக்மெண்ட்ஸ், எக்ஸ்ப்ளோசிவ், வெடிமருந்து இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணவும் யூஸ் பண்றோம். பேசிக்கலி சல்ஃபியூரிக் ஆசிட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இட் இஸ் அ டீஹைட்ரேட்டிங் ஏஜென்ட். ஓகே, சல்ஃபூரிக் ஆசிட் வந்து என்னது, டீஹைட்ரேட்டிங் ஏஜென்ட். ஓகே, சோ வாட் டு யூ மீன் பை a dehydrating agent அப்படினா என்ன, அது வந்து வாட்டரை ரிமூவ் பண்ணும். that is called as dehydrating agent. Okay, give a reason to support that sulfuric acid is a dehydrating agent. Okay, so sulfuric acid பாத்தீங்க அப்படின்னா வாட்டர்ல ஹைலி சாலபிளா இருக்கும். ஏன்னா அதுக்கு தண்ணிய கண்டா ரொம்ப பிடிக்கும். ஓகே, சோ சல்பூரிக் ஆசிட் வந்து என்ன பண்ணும், எப்படா தண்ணி வரும், நான் தண்ணி கூட சேர்ந்து அந்த தண்ணியை பிடிச்சி நானே எடுத்துட்டு போயிடுறேன், அந்த தண்ணியை நானே குடிச்சிடுறேன் அப்படின்னு வந்து பண்ணும். சோ சல்பூரிக் ஆசிட் லைக்ஸ் டு ட்ரிங்க் வாட்டர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இட் ஹாஸ் ஸ்ட்ராங் அஃபினிட்டி டுவர்ட்ஸ் வாட்டர். ஓகே, அதுக்கு தண்ணியை கண்டா ரொம்ப பிடிக்கும், அதுக்கு தண்ணியை கண்டா ரொம்ப இஷ்டம். ஓகே, so hence it can be used as a dehydrating agent. அதனாலதான் நம்ம அதை வந்து என்ன பண்றோம், ஒரு டீஹைட்ரேட்டிங் ஏஜென்ட்டா யூஸ் பண்றோம். ஏன்னா அது கூட வேற ஏதாவது இருக்குனாலே வச்சுக்கோங்களேன், அதுல இருக்கிற தண்ணிய இது வந்து பிடிச்சி அட்ராக்ட் பண்ணி கொண்டு போயிடும். when dissolved in water it forms, தண்ணி கூட சல்பூரிக் ஆசிட கலந்தா என்ன ஃபார்ம் பண்ணும், H2SO4 dot H2O, H2SO4 dot H2O. அடுத்து டைஹைட்ரேட், H2SO4 dot 2H2O. Okay, and the reaction is exothermic. And அந்த reaction எப்படி இருக்கும் அப்படின்னா ஹீட்டை வெளிவிடும், ஹீட்டை வெளியில லிபரேட் பண்ணும். ஓகே, அததான் நம்ம வந்து என்னன்னு சொல்லுவோம், எக்ஸோதெர்மிக் அப்படின்னு சொல்லுவோம். அததான் நம்ம வந்து என்னன்னு சொல்றோம், எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்றோம். ஓகே, எக்ஸாம்பிள் இங்க பாருங்க, C12H22O11. வாட் இஸ் திஸ்? ஈஸியான ஒரு क्वेश्चन. இது என்னதுப்பா, குளுக்கோஸ், சுக்ரோஸ். என்ன வரும், என்னது இது, கரெக்டா சொல்லுங்க. சல்பூரிக் ஆசிட் கூட ரியாக்ட் பண்றப்போ இங்க பாக்கலாம், நீங்க இந்த H22O11 இதுல 11 காமனா வெளியேடுங்களேன். காமனா வெளியெடுத்துட்டீங்கன்னா H2O, 11 molecules of H2O 11 molecule of H2O சல்பூரிக் ஆசிட் குடிச்சிருது. சோ சல்பூரிக் ஆசிட் வந்து அங்க இருக்கிற தண்ணியை ஃபுல்லா உறிஞ்சி குடிச்சிருது. மீதி என்னதான் இருக்கும், கார்பன் 12 கார்பன் மட்டும் தான் தனியா இருக்கும். ஓகே, சுக்ரோஸ். வெரி குட். அடுத்து, what is the reason for the anomalous behavior of nitrogen in the first element of the p block elements? p block series பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் வேற மாதிரி, கொஞ்சம் டிஃபரெண்டா தான் அது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா பிஹேவ் பண்ணும். ஓகே, எப்படி இருக்கும் அந்த பிஹேவியர் அப்படின்னு பாருங்க. ஸ்மால் சைஸ், நைட்ரஜனுடைய ஸ்மால் சைஸ்னால ஹை அயனைசேஷன் என்தால்பி. ஓகே, நைட்ரஜன் கிட்ட இருந்து ஒரு எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணணும், இல்ல ஒரு எலக்ட்ரானை ஆட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு பயங்கர எனர்ஜி வந்து தேவையாம். அது எலக்ட்ரானை தரவும் மாட்டோம், உங்ககிட்ட நான் வந்து வாங்கிக்கவும் மாட்டேன் அப்படின்னு இருக்கும். So we needed a very very high ionization energy. Okay, so நைட்ரஜனுடைய அயனைசேஷன் எனர்ஜியும் ரொம்ப ரொம்ப ஹை. ஹை எலக்ட்ரோநெகட்டிவிட்டி, tendency to attract the shared pair of electrons வந்து எப்படி இருக்கும், ரொம்ப ரொம்ப ஹையா வந்து இருக்கும். Absence of d orbital in the valence shell, அதோடைய outermost shell, valence shellல வந்து என்ன இருக்காது, d orbital இருக்காது. ஓகே, சோ அதனாலதான்
first element of the p block series are behaving very very differently. Okay, small size nala, high ionization enthalpy nala, high electronegativity, absence of d orbital, idella the reason. Write the molecular formula and structural formula for the following molecules. Okay, nitric acid, dinitrogen pentoxide, phosphoric acid, and then phosphine. Pakalama. Nitric acid HNO3. அந்த HNO3 உடைய ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னு பாருங்க. மேம் கஷ்டமா இருக்கே மேம். ஆமா, 2-3 வாட்டி நீங்க எழுதி பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பக்காவா ஞாபகம் இருக்கும். சரியா? சோ இதோ பாருங்க, HNO3 HNO3. ஓகே, நீட்டுக்கு என்ன பண்ணணும் சொல்லுங்க ப்ளீஸ். சி, நீட்டுக்கு ஆன்லைன்ல நீங்க படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம சேனல்ல இந்த பர்டிகுலர் வீடியோவுடைய டிஸ்கிரிப்ஷன்ல வெற்றி பேட்ச் இருக்கு. இல்லனா அடித்தளம் பேட்ச் சார் லான்ச் பண்ணிருப்பாரு பாருங்க. அதுல வந்து 11th கூடவே நீட்டுக்கு படிக்கலாம், இல்ல ஜேஇக்கு படிக்கலாம். 12th கூடவே நீட்டுக்கோ ஜேஇக்கோ நீங்க வந்து படிக்கலாம். சரியா? அதுல நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். இல்லனா ஆல்ரெடி தீமினல்ல இருக்குன்னா அது கூட நீங்க நீட்டுக்கு அப்கிரேடும் ஆகிக்கலாம். ஓகே, எஸ், டைநைட்ரஜன் pentoxide. Okay, so what is the formula of dinitrogen pentoxide? சொல்லுங்க, what is the formula of dinitrogen pentoxide? N2O5. Very good. So N2O5 தான் dinitrogen pentoxide. சரியா? கவனிங்க, இதுல நைட்ரஜன் மேல பாசிட்டிவ் சார்ஜ் N2 போட்டேன். அந்த ரெண்டு நைட்ரஜனுமே கனெக்டட் வித் a bridged oxygen. ஓகே, அதுக்கப்புறமா அது அந்த சைடு இன்னும் 2 ஆக்சிஜனால கனெக்ட் ஆகி இருக்கு. இப்போ இந்த இடத்துல டபுள் பாண்டட் ஆக்சிஜன், நைட்ரஜன் மேல டபுள் பாண்டட் ஆக்சிஜன். ஓகே, சோ இதுதான் N2O5 டைநைட்ரஜன் பென்டாக்சைடு உடைய ஸ்ட்ரக்சர். சரியா? வெரி குட். அடுத்து பாருங்க, பாஸ்போரிக் ஆசிட். அதுல ஆர்த்தோபாஸ்போரிக் ஆசிட் எடுத்துக்கிறோம், H3PO4. பாருங்க, H3PO4 உடைய ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கு? H3PO4. சோ பாஸ்பரஸ்ல 3 OH பாண்ட், ஒரு டபுள் பாண்டட் ஆக்சிஜன், ஒரு டபுள் பாண்டட் ஆக்சிஜன், அவ்வளவுதான். அடுத்து பாஸ்பின். பாஸ்பின் பாத்தீங்கன்னா PH3. ஓகே, அமோனியா வந்து எப்படி நமக்கு NH3 இருக்கு, அந்த மாதிரி பாஸ்பின் பாத்தீங்கன்னா இட் இஸ் PH3. ஓகே, நீங்க பாருங்க, PH3 தான் பாஸ்பின். பாஸ்பரஸ்ல லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரானும் இருக்கு. இப்போ யூசஸ் ஆஃப் ஆர்கான், 15th question. I can't believe that today's class is happening super fast. ஓகே, நம்ம இவ்வளவு ஃபாஸ்டா புக் பேக் முடிச்சிட்டோம் பாருங்க. தனியா படிச்சிருந்தா இந்நேரம் டிஸ்ட்ராக்ட் ஆயிட்டு போயிருப்போம் இல்லையா? எஸ், வெரி குட். It is used in radio waves, radio valves and tube. Radio valves, tube எல்லாம் வந்து நம்ம வந்து என்ன பண்றோம்? யூஸ் பண்றோம். சரியா? அடுத்து, argon prevents the oxidation state of hot filament and prolongs the filament in bulb. Okay, so இப்போ உங்க எல்லாருக்குமே இந்த குண்டு பல்பு வந்து பார்த்திருப்பீங்க, ரைட்? இந்த குண்டு பல்பு வந்து பார்த்திருப்பீங்க இல்லையா? சோ இந்த குண்டு பல்புல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபிலமெண்ட் வந்து இருக்கும். எஸ் ஆர் நோ? இந்த குண்டு பல்புல வந்து இந்த மாதிரி வந்து ஃபிலமெண்ட் வந்து இருக்கும். இப்ப இந்த குண்டு பல்பு ரொம்ப நேரம் எரியறப்போ எங்கெல்லாம் ஹீட் இருக்கோ அங்கெல்லாம் லைட் இருக்கும், எங்கெல்லாம் லைட் இருக்கோ அங்கெல்லாம் ஹீட் இருக்கும். அப்போ அந்த ஹீட்னால உள்ள இருக்கக்கூடிய அந்த பல்புல இருக்கக்கூடிய அந்த ஒயர் ஃபிலமெண்ட் வந்து ஆக்சிடைஸ் ஆயிடக்கூடாது இல்லையா? அதனால இங்க நம்ம என்ன ஏர் ஃபில் பண்றோம்? உள்ளுக்குள்ள ஆர்கான் ஏர் வந்து ஃபில் பண்றோம். ஆர்கான் ஏர் வந்து ஃபில் பண்ணோம் அப்படின்னா அந்த ஃபிலமெண்ட் வந்து ஆக்சிடைஸ் ஆகாம இருக்கும். காத்து இருந்தா தானே ஆக்சிடைஸ் ஆகும், காத்து இல்லைங்கிறப்போ அது வந்து ஆக்சிடைஸ் ஆகாது. அடுத்து, வாட் இஸ் ரைட் த வேலன்ஷியல் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஆஃப் group 15 elements? தோ இதான் NS2 NP3. group 15க்கு வந்து NS2 NP3. ஓகே, அடுத்துப்பா
Give two equations to illustrate the chemical behavior of phosphine. Phosphine உடைய chemical behavior வந்து எப்படி இருக்கு, அதாவது மத்த atoms கூடயோ இல்ல மத்த chemicals கூட how are they reacting அப்படிங்கறதான் கேக்குறாங்க. Thermal stability. Phosphine decomposes into its element when heated in absence of air or 317 Kelvin or whenever electric current is passed through it. கவனிங்க, 317 Kelvinல pH3 phosphine உடைய preparation important reaction. So pH3 நான் வந்து heat பண்றப்போ அது P4 phosphorus ஆவும் hydrogen ஆவும் பிரியுது. phosphorus ஆவும் hydrogen ஆவும் பிரியுது. ஓகே, அடுத்து combustion. combustion அப்படிங்கிறது என்ன தெரியுமா? heating இல்லனா burning in presence of oxygen. in presence of oxygenல heat பண்றது இல்லனா burn பண்றது அப்படின்னு அர்த்தம். okay, so when phosphine is heated with air or oxygen, it burns to give metaphosphoric acid. okay, அது வந்து என்ன கொடுக்குமா? metaphosphoric acid வந்து கொடுக்குமா. சரியா? so pH3 தான் அந்த phosphine. okay, pH3 தான் அந்த phosphine. so that is reacting with oxygen to give me P4O10. அந்த P4O10 water கூட react பண்றப்போ HPO3 form ஆகும். HPO3 form ஆகும். okay, give a reaction between nitric acid and basic oxide. nitric acid and basic oxide வந்து என்ன reaction அப்படின்னு கேக்குறாங்க. nitric acid reacts with bases and basic oxide to form salt and water. okay, so இங்க பாருங்க, HNO3 வந்து zinc oxide கூட react பண்றப்போ அந்த NO3 zinc கூட சேர்ந்து zinc NO3, nitrate வந்து zinc கூட சேர்ந்துரும். and then மீதி என்ன இருக்கும்? இங்க இருக்கக்கூடிய வாட்டர் தான், ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் சேர்ந்து வாட்டர் நமக்கு வெளியே போயிடும். இப்ப அடுத்த ஸ்டெப்ல அயன் ஆக்சைடு கூட நைட்ரிக் ஆசிட் வந்து ரியாக்ட் பண்றப்போ என்ன நடக்கும்? NO OO சேர்ந்து NOவா வெளியே போயிடுது. இங்கேயும் அதே தான் நடக்குது. நமக்கு இங்க இருக்கக்கூடிய ஹைட்ரஜனும் அண்ட் தென் ஆக்சிஜனும் சேர்ந்து நமக்கு வாட்டரா வெளியே போயிடுது. ஓகே, எஸ். வாட் ஹேப்பன்ஸ் when phosphorus pentachloride is heated? இப்ப ஆரம்பிச்சா கூட விஜேஷ் கர்ஹி அப்படின்னு இருக்கு உங்க பேரு, டிஜி. ஸோ இங்க இப்ப ஆரம்பிச்சா கூட படிக்க முடியும். ஆனா இப்பவாது கரெக்டா வந்து நீங்க வந்து படிக்கணும். இப்பவாது ஃபுல் ஃபோக்கஸோட படிக்க ஆரம்பிக்கணும். ஓகே, பாஸ்பரஸ் பென்டாக்ளோரைட ஹீட் பண்றோம் அப்படின்னா அது பாஸ்பரஸ் ட்ரைக்ளோரைடு அண்ட் குளோரினா பிரியும். PCl3 and then குளோரினா பிரியும். அவ்வளவுதான். suggest the reason why HF வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு வீக் ஆசிடா இருக்கு. why HF வந்து ஒரு weak ஆசிடா இருக்கு, whereas binary acids of all other halogens ஸ்ட்ராங்கா இருக்குன்னு கேக்குறாங்க. Fluorine has greater affinity for hydrogen due to large electronegativity. அதாவது HFல முதல்ல அசிடிட்டினா என்னப்பா? ஹைட்ரஜன் குடுக்கும் தன்மை is called as acidity. ஒருத்தங்க எவ்வளவு வில்லிங்கா ஹைட்ரஜனை குடுக்குறாங்களோ அந்த அளவுக்கு ஒருத்தங்க வந்து அசிடிக்கா இருக்காங்க அப்படின்னு வந்து அர்த்தம். சரியா? இங்க நீங்க பாத்தீங்க அப்படின்னா குளோரினுக்கும் ஹைட்ரஜனுக்கும் இருக்கக்கூடிய அந்த அட்ராக்ஷன், அந்த கனெக்ஷன் வந்து பயங்கர சூப்பரா இருக்கு. சூப்பரா செமையா இருக்கு அந்த அஃபினிட்டி. சரியா? ஏன் அப்படின்னா டியூ டு லார்ஜ் எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி அதிகமா இருக்கு. குளோரினுக்கு எப்படியாவது ஒரு எலக்ட்ரான் வேணும். அந்த எலக்ட்ரானை என்ன பண்ணுது? அந்த எலக்ட்ரானை என்ன பண்ணுது? ஹைட்ரஜன் கிட்டேந்து வாங்கிக்குது. ஹைட்ரஜன் கிட்டேந்து வாங்கிக்குது. டிஸ்கிரிப்ஷன்ல தீமினலுக்கான லிங்க் இருக்குப்பா, கவிநிலா. அதை நீங்க கிளிக் பண்ணி உங்க மொபைல் நம்பர் போடுங்க, தென் ஒரு OTP போடுங்க, நீங்க பே பண்ணுங்க. அதே மொபைல் நம்பரை வச்சு வேதாந்து ஆப்புக்குள்ள லாகின் பண்ணி மை கோர்சஸ்ல போயிட்டு கிளாஸஸ் கவனிக்க ஆரம்பிச்சிடலாம். இப்படிதான் நீங்க தீமினல்ல ஜாயின் பண்ணிக்கணும். Difference between them forming HF which is associated due to hydrogen bonding. அதாவது ஹைட்ரஜனுக்கும் புளோரினுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய பாண்டிங் வந்து எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்னா அது ஹைட்ரஜனை விடவே மாட்டேங்குது வெளியில. ஓகே, அதனாலதான் அசிடிட்டி வந்து நமக்கு கம்மியா இருக்கு. Hydrofluoric acid is weak acid whereas the hydrohalic acids are strong acid. நீங்க பார்க்கலாம், it is forming inter hydrogen bonding. okay,
hydrogen fluorine hydrogen fluorine hydrogen fluorine அப்படினு inter hydrogen bonding form ஆயிட்டே இருக்கு. Due to hydrogen bonding in HF, it cannot completely ionized. Okay, and therefore they are weak acid. But other halo acids are completely ionized. அதனால அவங்க வந்து strong acids. Okay, so complete HF வந்து நமக்கு என்ன ஆகாது அப்படினா பிரிஞ்சி போகாது. அதனால அவங்க வந்து என்னது? They are weak acids. மத்த acids எல்லாம் கம்ப்ளீட்டா பிரிஞ்சு போயிடும். ஹைட்ரஜன் தனியா பிரிஞ்சு போயிடும். That's why they are strong acids. Deduce the oxidation number of oxygen in hypofluorous acid HOF ல வந்து கண்டுபிடிக்க சொல்றாங்க. கவனிங்க, HOF. ஓகே, நீங்க இதுல வந்து என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, fluorine உடைய oxidation state எப்பயுமே that will be -1. ஓகே, fluorine உடைய oxidation state எப்பயுமே -1. hydrogen உடைய oxidation state +1. அப்போ +1 -1 இதுவே 0 ஆயிடுச்சே. அப்போ oxygen உடைய oxidation state இங்க என்னவா இருக்கும்? 0வா தான் இருக்கும். சரியா? fluorine உடைய oxidation state -1 ஆனதுனால, hydrogen உடைய oxidation state +1 ஆனதுனால +1 -1 சேர்ந்தாலே 0 தான் இருக்கு. அப்ப இங்க ஆக்சிஜனுக்கு வேலையே கிடையாது. ஆக்சிஜனோட ஆக்சிடேஷன் ஸ்டேட்டும் 0 தான். ஓகே, எஸ். அடுத்துப்பா, what type of hybridization occurs in BRF3 and BRF3F5? பப்ளிக்ல கேட்டாங்க இந்த வருஷம். so BRF5 க்கு sp3d2, BRF3 க்கு sp3d. தயவு செய்து interhalogen compounds உடைய hybridization and geometry நல்லபடியா படிச்சு வச்சுக்கோங்க. இப்போ complete the following reactions தான் பார்க்க போறோம். ஓகே, with that இந்த chapter ஓட book back खत्म हो गया, முடிஞ்சது. ஓகே, எஸ். sodium chloride MnO2 கூட in presence of sulphuric acid ல react ஆகுது. listen, இதே reaction தான் preparation of chlorine க்கு நம்ம படிச்சோம். preparation of chlorine க்கு நம்ம படிச்சோம். சோ இப்படிதான் நம்ம chlorine prepare பண்றோம். MnOCl சேர்ந்து MnCl2 ஆ வெளிய போய்டும். and sulphuric acid இருக்கிற HSO4 Na கூட சேர்ந்து NaHSO4 ஆ வெளிய போகுது. and then water. NaNO2 hydrochloric acid கூட react ஆச்சுனா sodium chloride form ஆகும். and then nitrous acid HNO2. HNO3 வந்து nitric acid, HNO2 வந்து nitrous acid. ஓகே, அடுத்து iO3 minus plus 5 iodine and then hydrogen சேர்ந்து நமக்கு என்ன ஃபார்ம் ஆகும்? iodine வெளியே போய்டும் plus 3 water. இப்போ iodine S2O3 கூட react ஆச்சு அப்படின்னா என்ன நடக்கும் நமக்கு இங்க? iodine வந்து it will gain electron. okay, so அதனால வந்து it becomes I minus. okay, I minus and then அந்த 2 அப்படியே மல்டிப்ளை பண்ணிடுங்க. S4O6. phosphorus sodium hydroxide and then water கூட ரியாக்ட் ஆவறப்போ என்ன நடக்கும்? sodium hypophosphite and phosphine கிடைக்குது. phosphine-ஓட preparation reaction. இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான ஒரு ரியாக்ஷன்ல இருந்தா இந்த क्वेश्चन வந்து கேட்டிருக்காங்க. phosphine preparation. தயவு செய்து இந்த preparation process நல்லா பார்த்து வெச்சுக்கோங்க. இங்க பாருங்க, H3PO3 orthophosphoric acid and then HNO3 nitric acid கிடைக்குது with evolution of silver. எப்படி? silver nitrate, phosphine and water நம்ம react பண்றப்போ. okay, magnesium nitric acid கூட react பண்றப்போ என்ன கிடைக்கும்? சரியா? two different reactions தான் நம்ம அங்க பார்த்துட்டு இருக்கோம். சரியா? MgNO3 twice ரெண்டுத்துலயுமே ஃபார்ம் ஆகுது. ஆனா இதுல NH4NO3 கிடைக்குது, இங்க NO2 நமக்கு தனியா கிடைக்குது. two different possibilities இருக்கு. மேம் இது கஷ்டமா இருக்கு. எஸ், கஷ்டமா தான் இருக்கும். திருப்பி இந்த ஒரு பர்టిక్యులர் complete the following reactions மட்டும் பிராக்டிஸ் பண்ணிக்கோங்க. KClO3 நம்ம ஹீட் பண்றப்போ பொட்டாசியம் குளோரைடு and ஆக்சிஜன் கிடைக்கும். காப்பரை ஹாட் கான்சென்ட்ரேட்டட் சல்பூரிக் ஆசிட் கூட ரியாக்ட் பண்றப்போ காப்பர் சல்பேட் வெளியே போகும், வாட்டர் வெளியே போகும், and then சல்பர் டை ஆக்சைடு வெளியே போகும். ஓகே, டின் வந்து குளோரின் கூட ரியாக்ட் பண்றப்போ ஓகே SbCl3 ஸ்டானஸ் குளோரைடு ஃபார்ம் ஆகும். HBr சல்பூரிக் ஆசிட் கூட ரியாக்ட் பண்றப்போ
sulfur dioxide, bromine and then water form ஆகுது. xenon hexafluoride water கூட react பண்றப்போ அந்த ஹைட்ரஜனும் ஃப்ளூரினும் சேர்ந்து HF வெளியே போய்டும், XeO3. அடுத்து பாருங்க XeO6 Mn2+ கூட in presence of hydrogenல நமக்கு வந்து react பண்றப்போ என்ன கிடைக்கும், MnO4-. ஓகே, ஆக்சிடைஸ் ஆகுது. manganese வந்து நமக்கு வந்து என்ன ஆகுது, manganese is getting oxidized. ஓகே மேம், எனக்கு கெமிஸ்ட்ரி கம்பல்சரி क्वेश्चन பயமா இருக்கு. ப்ளீஸ் நியூ ஸ்டூடெண்ட் என்ன பண்ண, ரெகுலரா கிளாसेस அட்டெண்ட் பண்ணுங்க. கம்பல்சரி क्वेश्चंस எல்லாத்துக்குமே I will be conducting extra classes. ஓகே, அடுத்துப்பா முடிஞ்சது, இது ரெண்டே பேஜ் தான். HBr. ஓகே, HBr சல்பூரிக் ஆசிட் கூட ரியாக்ட் பண்றப்போ சல்பர் டை ஆக்சைடு and then bromine தனியா பிரிஞ்சிரும் and then water. XeF6 வந்து வாட்டர் கூட ரியாக்ட் பண்றப்போ HF ஃபார்ம் ஆகும் and then XeO3 வெளியே போயிடும். பார்த்துட்டோம்னு நினைக்கிறேன், பார்த்துட்டோம். இந்த ரெண்டு ரியாக்ஷன் தான் இருக்கு நமக்கு இப்போ, இல்லையா? எஸ், XeOF4 SiO2 சிலிக்கா கூட நமக்கு ரியாக்ட் பண்றப்போ SiF4 ஃபார்ம் ஆகுது and then XeO2F2 ஞாபகம் வச்சுக்கோங்க. XeOF2 வந்து XeO2F2 மாறிடும். அதாவது சிலிக்கால இருக்கிற ஆக்சிஜன் அங்க போயிடும், இங்க இருக்கிற ஃப்ளூரின் இங்க போயிடும். ஆக்சிஜனும் ஃப்ளூரினும் எக்ஸ்சேஞ்ச் ஆகுது நமக்கு இங்க. xenon fluorine கூட ரியாக்ட் ஆகுது, நிக்கல் கேட்டலிஸ்டா ஆக்ட் ஆகுது. 200 atmospheric pressure and 400 degree Celsiusல ஹீட் பண்றப்போ we get xenon hexafluoride. okay, we get xenon hexafluoride. okay, yes. so இப்போ today's class வந்து முடிஞ்சது. I really want to tell you something very very important regarding நம்மளுடைய தீமின்னல் batch. okay, so யார் யாரெல்லாம் தீமின்னல் batch இன்னும் ஜாயின் பண்ணலையோ கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா தீமின்னல் batchல ஆகஸ்ட் 3ல இருந்து we are going to complete all the backlogs. we are going to reteach everything again for you. so இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, இந்த ஒரு நல்ல வாய்ப்பை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் சொல்லுங்க. ஓகே, எனக்காக கண்டிப்பா தீமின்னல் பேட்ச ஆல்ரெடி தீமின்னல்ல படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னா கண்டிப்பா நீங்க வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் சொல்லுங்க. மேம், நான் தீமின்னல்ல படிக்கிறப்பவே எனக்கு நீட்டுக்கு ஜாயின் பண்ணிக்கணும், ஜேஇக்கும் எனக்கு எக்ஸ்ட்ரா கோச்சிங் வேணும்னா அதுலயே தீமின்னல் பேட்ச்ல ஜாயின் பண்ணதுக்கு அப்புறமாவே யூ கேன் அப்கிரேட். ஓகே, எஸ், சூப்பர். ரெண்டாவது விஷயம், ஆகஸ்ட் 1ல இருந்து யூடியூப்ல நான் வந்து ஒரு ஷார்ட் சீரீஸ் லான்ச் பண்ண போறேன். ஓகே, ஐ எம் கோயிங் டு லான்ச் அ ஷார்ட் சீரீஸ். ஓகே, அந்த ஷார்ட் சீரீஸ்ல நம்ம என்னெல்லாம் பார்க்கலாம்? 5 மார்க்ஸ் பார்க்கலாம், ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம், ஆர்கானிக் கன்வர்ஷன்ஸ் பார்க்கலாம். ஓகே, வேற என்ன பார்க்கலாம்? ஓகே, வேற என்ன உங்களுக்கு நான் அதுல சொல்லி கொடுத்தா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்? ஆர் ஐ கேன் ஈவன் ஹெல்ப் யூ வித் மேக்ஸ். ஓகே, மேக்ஸுக்கு தேவையான 5 மார்க் சீரீஸ் கூட நான் உங்களுக்கு டீச் பண்ண முடியும். சோ எது உங்களுக்கு வேணும் அப்படிங்கறத கண்டிப்பா let me know in the comment section. சரியா? we have completed this chapters full book back. okay, bye bye everybody. கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க.